அம்மா நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். ஒரு சில காரணத்தால வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் நம்ம வீடியோ அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி, அதுவும் நவமி திதி புதன்கிழமையில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கறது பிறக்குது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியே சரஸ்வதி பூஜையும், அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி விஜயதசமியும் நமக்கு வருது. அக்டோபர் மாதத்துல புரட்டாசி மாதமும் ஐப்பசி மாதமும் இணைஞ்சே வரும். நமக்கு இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் வந்து கன்னி ராசியில அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போக போறாரு. செவ்வாய் வந்து துலாம் ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போக போறாரு. புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசிக்கு வராரு. குரு பகவான் வந்து மிதுன ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு அதிசாரமா பயிற்சி அடைய போறாரு. சனி பகவான் வந்து மீனத்துல வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. ராகு வந்து கும்பராசியில செஞ்சரிக்கிறாரு. கேது வந்து சிம்ம ராசியில செஞ்சரிக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த அக்டோபர் மாதத்துல தீபாவளியும் கந்தசஷ்டி விழான்னு சொல்லக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சியும் நமக்கு வருது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த அக்டோபர் மாதம் தொடங்குவதால கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து ராசிநாதனா இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் உங்க ராசிக்கு சாதகமாவே இருக்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே. அதனால நீங்க சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. உங்க ராசிநாதனா இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப சுறுசுறுப்பா இந்த மாதம் முழுவதுமே செயல்பட போறீங்க. எதிர்பார்த்திருந்த தொகை அப்படிங்கிறது கைக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி பழைய கடன்களை அடைச்சு முடிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. வீடு, வண்டி, நிலம், இடம் வாங்குவதற்கெல்லாம் லோனுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் இந்த மாதத்துல கிடைக்கும். இந்த அக்டோபர் மாதத்துல குடும்பத்தோட புகழ்பெற்ற கோயில்களுக்கு இந்த மாதத்துல சென்று வருவீங்க. மனதுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வகையில நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். சுக்கிரன் வந்து சாதகமான இடத்துல பயணம் செய்யறாரு. அப்ப கணவன் மனைவிக்குள்ள புரிதல் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். இந்த மாதத்துல நீண்ட காலமா நீங்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கோயில்களுக்கு சென்று வருவீங்க. குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வருவதற்கு யோகமான காலகட்டம் இந்த அக்டோபர் மாதம். செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். பாக பிரிவினை சுமூகமா முடிய போகுது. புதன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால சொந்த பந்தங்கள்ல தேடி வந்து உங்களிடம் பேசுவாங்க. வியாபாரம் இந்த மாதம் சுறுசுறுப்பாவே நடக்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். கர்ப்பிணிகள்லாம் மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லாம தானா மருந்து எடுத்துக்கொள்ளுறது, கை வைத்தியம் பண்றது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். ராகு உங்களுக்கு வலுவாய் இருக்கிறாருங்கிறதால வியாபாரம் அப்படிங்கிறது விறுவிறுப்பாவே இருக்கும். இந்த அக்டோபர் மாதத்துல லாபமும் கிடைக்கும் உங்களுக்கு. உத்தியோகத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைய போகுது. இந்த மாதம் வந்து வெற்றியை தரக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு. உங்க ராசிநாதன் சுக்கிரன் வந்து சுகஸ்தானத்துல கேதுவோடு செஞ்சரிக்கிறார் இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும். அப்ப 10ஆம் தேதி வரைக்கும் குருச்சந்திர யோகத்தோட இந்த மாதம் தொடங்குறதால பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்க போகுது. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியில உங்களுக்கு புகழ் செல்வாக்கும் உயரும். அரசியல் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் புதிய அனுபவம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். துலாம் ராசிக்கு புதன் வந்து இந்த மாதம் முழுவதுமே செஞ்சரிக்க போறாரு. 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய புதனால உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய உதவியால சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிள்ளைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறையும் கூடுதல் கவனத்தையும் செலுத்தணும். மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாபம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பொருளாதார நிலையில உச்சநிலையை அடைய போறீங்க. கடன் சுமை குறையறதுக்கு என்னென்ன வழிவகைகளை செய்யணுமோ அத்தனை வழிவகைகளையும் செய்வீங்க ரிஷபராசிக்காரர்கள். சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்றுதான் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போறாரு. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சஞ்சரிக்க போறாரு. சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதில்ல. அப்ப உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வரலாம். மனக்குழப்பம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்
இடங்கள்ல பிரச்சனைகள் வரும். அப்ப கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில வீட்டுக்கு தேவையற்ற கடன் சுமை வர்றதை குறைக்கணும் அப்படின்னா அதை சுப செலவுகளை மேற்கொள்ளுங்க. உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ ரிஷபராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து உதவும். குரு பகவான் அதிசாரமா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. அதிசார கதியில செல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போக போறாரு. சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் அப்படின்னாலும் குருவோட பார்வையால உங்களுக்கு சகல தோஷங்களையும் அகற்றவும் அப்படிங்கறதால அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் அனைத்துமே உங்களுக்கு புனிதமடையும். அவரால உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அதனால முன்னேற்றம் தரும் குரு பகவான நீங்க முறையா வழிபாடு அப்படிங்கறத செய்யுங்க. வியாழக்கிழமையில குரு பகவான வழிபாடு செய்யுங்க. குருவோட பார்வையால கல்யாண முயற்சி அப்படிங்கிறது கைகூடி வரும். கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது மறைய போகுது. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் அப்படிங்கிறது வரும். உத்தியோகத்துல கூடுதல் சம்பளமும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு இடையூறா இருந்தவர்கள்லாம் விலகுவாங்க. நீண்ட நாள் எண்ணங்கள் அப்படிங்கிறது நிறைவேற போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்துல பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை தவிர்த்துக்குங்க. தொழில் வியாபாரம் படிப்பு வேலை அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் அப்படிங்கிறது வரும். அப்ப அது ஒரு பெரிய மனஸ்தாபத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அப்படிங்கறதால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. நீண்ட நாட்களா உடல் ஆரோக்கியத்துல இருந்துட்டு வந்த பாதிப்பு அப்படிங்கிறது குறைய போகுது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதுசா இருசக்கர வாகனம் கார்ல வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு. பெற்றோரோடையும் பெரியவர்களுடையும் இருந்துட்டு வந்த கஷ்டங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும். இதுவரைக்கும் தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த விஷயங்கள் இனி அடுத்தடுத்து சுறுசுறுப்பா நடக்க தொடங்கும். இழுபறியா இருந்துட்டு வந்த நிலை எல்லாமே மாறப்போகுது. தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன மன வருத்தம் அப்படிங்கிறது வந்தாலும் பெரிய அளவுல பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. இந்த மாதத்துல விரயங்கள் அதிகமா இருக்கும். அப்படிங்கறதால செவ்வாய்க்கிழமை தோறும் ஏழைகளுக்கு உணவு தானத்தை கொடுத்துவாங்க. குடும்பத்துல முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும். குடும்பத்துல இருக்கிறவர்களோட நேரத்தை செலவிட்டு மனவிட்டு பேசுவதன் மூலம் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் உடனடியா மருத்துவர் அணுகிறது நல்லது. உங்களுடைய மனைவியோடு வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. நீண்ட நாட்களா ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். பெருமாள் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க. இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே சனிக்கிழமை தோறும் தவறாம பெருமாள் வழிபாடு செய்யறது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களோடு இந்த அக்டோபர் மாதமும் சிறப்பா இருக்கும்.